நெகேமியா 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை என்று சொல்லுகிறார். எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை அவர் ஜெபிக்க வைக்கிறார். அடுத்த ஒரு அடையாளம் தெரியுமா? வேர்டு கிடைக்கும். யோசேப்புக்கு சொப்பனத்தை வைத்தார். அதாவது மனதில் வைத்தாருங்கிறது வேர்டு. நல்ல கவனமாக கேளுங்க. அந்த வேர்டு நம்ம மனசை விட்டே போகாது. நீங்க ஃபுல் செர்மன் கேட்டாலும் அது உங்களுக்கான ரேமா வரும் தெரியுமா? உங்க மனசுல அவர் வைக்கிறது இருக்கிறது. என் வாயிலையும் கர்த்தர் வார்த்தையை வைப்பார், என் மனதிலையும் கர்த்தர் வார்த்தையை வைப்பார். ஆமே, நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை சொல்றாருல, வாயிலையும் என் வார்த்தை உன் வாயிலே வைத்து அப்படிங்கிறார். வாயிலையும் வைக்கிறார். எதுக்கு அப்படின்னா சொல்றதுக்கு. மனசுல வைக்கிறார். எதுக்கு அப்படின்னா காத்துக்கொள்வதற்கு. அதனாலதான் யோபு சொல்லுவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்தேன்? காத்துக்கொண்டேன். யோபுக்கு கொடுத்த ரேமா என்ன நமக்கு தெரியாது, யோபுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால யோபு பிடிச்சிட்டு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சாம்பலாவேன்னு சொல்லல, நான் பொன்னாக. ஏன்னா எனக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த மண் பாண்டத்துக்குள்ள அவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை அக்கினி இறங்குச்சு, காற்று பெருங்காற்று அடித்தது, ஒரு தேவ பிள்ளை உங்க இருதயத்தில் அந்த வேர்டை வைப்பார். யோசேப்புக்குள்ளே சொப்பனத்தை வைத்தார். அதனாலதான் அவனால் அந்த பிரச்சனையை சகிக்க முடிந்தது. தாவீதுக்குள்ளே வார்த்தையை வைத்தார். அபிஷேகத்தை ஊற்றுகிற அதே நேரத்தில் நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருப்பாய் என்று சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையை வைத்தார். அதனாலதான் யுத்த களத்தில் போன போது தான் வந்த முகாந்திரம், நான் இங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்தது என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது. பவுலுக்குள்ளே வார்த்தையை வைத்தார். அதனாலதான் எல்லாரும் நம்பிக்கையற்று அந்த கப்பர் சேதம் உண்டானதை யூரோக்களில் தான் அடித்து எல்லாம் நம்பிக்கையற்று எல்லாம் போச்சு நினைக்கிற கூட்டத்தில் அவனால் திடமாய் நிற்க முடிந்தது. யோபுவுக்குள்ளே வார்த்தையை வைத்தார். அவனால் நம்பிக்கையோடு காத்திருக்க முடிந்தது. ஒரு காரியத்தில் கர்த்தருடைய கரம் நிச்சயமா உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் உங்களை ஜெபிக்க வைப்பார், இன்னொரு பக்கம் அந்த காரியத்தை குறித்ததான தேவ திட்டத்தை அல்லது தேவனுடைய தரிசனத்தை அல்லது தேவனுடைய வார்த்தையை உங்க மனசுல வச்சிருப்பார், உங்க மனசுல வைப்பார். ஒரு ஆமேன் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் அந்த நான் காத்திருக்கிறேன் யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட கேட்கிற கேள்வியை வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். கர்த்தர் வார்த்தையை தந்திருக்கிறாரா? சில சொல்லுவாங்க, ஆமா பாஸ்டர், அந்த வார்த்தையை அவர் மனதில் வைக்கிறார். என் மனதில் தேவன் வைத்ததை சகிக்க முடியுங்க, சகிக்க முடியும். யோபுவால சகிக்க முடியும், யோசேப்பால சகிக்க முடிந்தது. புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு யுத்தம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏன்னா உள்ள என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? வார்த்தையை வைத்திருக்கிறார். நேரம் போகிறதுனால அடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன். மூன்றாவது, அனுகூலம் கிடைக்கும். உலக பிரகாரமான அனுகூலம் கிடைக்கும். நெகேமியா 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதை இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். எல்லாமே அனுகூலமா இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு அனுகூல கதவு நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், யோசேப்பு சகோதரர்களை பார்க்க புறப்பட்டு வருவான். 12 பேர்ல சின்ன பையன் யாருன்னா பென்யமின். அவன் எங்க இருக்கிறான்னு வீட்டில் இருக்கிறான். மற்ற 10 பேரும் சீகமுக்கு போறாங்க, ஆடு மேய்க்க. அங்கே இல்லை, தோத்தானுக்கு போயிட்டாங்க. யோசேப்பு அவர்களை பார்க்க வருகிறான். 10 பேர்ல 9 பேரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, யோசேப்பை என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். ஒரே ஒருவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. இதுதான் ஒரு தேவப்பிள்ளை தன்னுடைய அந்த தரிசனத்தை அடையும் வரைக்கும் சாலமோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேவரா இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கு எல்லாமே ஃபேவரா இருக்காது, ஆனா ஏதோ ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும். நீங்க தாவீதுனுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். ஆனா ஏதோ ஒரு அனுகூல கதவு திறக்கப்பட்டிருக்கும்.
இந்த நெகேமியா நாட்கள்ல அப்படிதான். ராஜாவுடைய அனுகூலம், ஃபேவர், அந்த கடிதம் கொடுத்து விட்டுருப்பார்ல, அந்த அனுகூலம் இருந்துச்சு. மீதி எல்லாமே எதிர்ப்பு. சன்பலாத் எழும்புறோம், புதுசு புதுசா எழும்புறாங்க. அலங்கம் கட்டி முடிக்கும் போது தீர்க்கதரிசிகள்லாம் வந்துட்டாங்க. புதுசா எங்கிருந்தா வராங்களோ தெரியாது. ஆனா ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும், ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும். ஆமென். 9 பேர் இவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒருவர். பொதுவாகவே மெஜாரிட்டி தானங்க ஜெயிக்கும், மெஜாரிட்டி தானே ஜெயிக்கும், மெஜாரிட்டி தானே ஜெயிக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி தானே, மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். எலெக்ஷன் வரப்போகுது, மெஜாரிட்டி தான் ஆட்சி அமைக்க போறாங்க, மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும், இந்த இடத்துல மட்டும் என்ன அதுன்னு அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னுடைய கொஞ்சம் ஃபேவர் உனக்கு போதும். இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி உன்னால நிக்க முடியும், இத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால நிக்க முடியும், இத்தனை போராட்டங்களையும் தாண்டி நிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் அந்த கப்பல் சேதம் உண்டாகி அம்மை கரையை பார்க்கறாங்க. அப்பொழுது போர் சேவகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கடல்ல குதிச்சு தப்பி, யாருமே என்ன தப்பி போயிடக்கூடாது, அதனால எல்லாரும் என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த மொத்த டீமே பிளான் பண்ணும்போது ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு யாரை காப்பாற்றணும்னு ஆசை வந்துட்டு தெரியுமா? யோபுவை காப்பாற்றணும். ஒரே ஒரு ஃபேவர், ஒரு நபரை வச்சிருப்பார், நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் உங்களை தள்ளும் போது ஒரு நபர் ஃபேவரா இருப்பார். ஊரே ஊரே ஒரு ஸ்திரீயை கல்லால் அடிச்சு கொல்லணும்னு நினைக்கும் போது அங்க ஒருத்தர் ஃபேவரா நின்னார். பாத்தீங்களா? நீங்க உங்க லைஃபை திரும்பி பாருங்க. நிறைய நம்ம 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 இதுதான் நம்ம சாட்சியம் கேட்டா சொல்லுவோம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ நெருக்கம். அதை சொல்லும் போது அது நடுவில் எப்படிங்க இதுவரை வந்தோம்? ஏதோ ஒரு ஃபேவர். அதுதான் ஏசாயா 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால், கொஞ்சம் மீதியை. ஆமே, நாம் சோதமை போலாகி கோமராவுக்கு ஒத்திருப்போம். எஸ்ரா 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. ஒரு அனுகூலம் இருக்கும். எல்லாமே அனுகூலமா இருக்குமா? இருக்காது. எல்லாருக்கும் சிலருக்கு எல்லாமே ஃபேவரா இருக்கும், ஆனா சிலருக்கு எல்லாம் ஃபேவரா இருக்காது. ஏதோ ஒண்ணு. யோசேப்பு கொண்டு போகப்பட்டு நேர சிறைச்சாலைக்கு தான் கொண்டு போகப்பட்டான். அந்த இடத்துல எல்லாரும் யோசேப்பு மேல தயவு வச்சாங்கன்னு சிறைச்சாலை, யார் கண்ணில் தய கிடைக்கணுமோ அவங்க கண்ணில் தய கிடைக்கும். ஆமே, சிலர் உங்களுக்கு தய செய்யலைன்னா நீங்க அதை நினைச்சு ஒரே பண்ணாதீங்க. யார் கண்ணில் தய கிடைக்கணுமோ அவங்க கண்ணில் தய கிடைக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. போர்த்திபாரின் வீட்டில் யோசேப்பு மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புடைய நீதி நியாயம் கண்டிப்பா எடுபடும். அப்ப அடிமையாய் கொண்டு வரப்பட்டு சிறைச்சாலையில போடப்பட்டு ஃபேவர் வந்துச்சுங்கிறது ஓகே. நல்ல அழகான பையன், சின்ன வயசு 17 வயசு பையன், இப்படி பண்ணிட்டாங்களே கேட்டிருப்பான். எப்படிப்பா நீ எங்கிருந்துப்பா வந்த? என் சகோதரெல்லாம் சேர்ந்து என் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு இப்படி பண்ணிட்டாங்க. உன் பிரதர்ஸே பண்ணிட்டாங்களா? ஐயோ பாவம். இப்படி ஃபேவர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா போர்த்திபாரின் வீட்டில் இப்படி ஒரு குற்றச்சாட்டோடு சிறைச்சாலையில் போறவனுக்கு என்ன ஃபேவர் கிடைக்கும்? ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் கிடைக்க பண்ணினார், கர்த்தர் கிடைக்க பண்ணினார். சிறைச்சாலை கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். இந்த நாளில் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய தீர்மானித்திருக்கும் போது பல எதிர்ப்புகளை கண்டு இந்த காரியம் நடக்கவே நடக்காது, தடைகளை கண்டு அப்படி நீங்க நினைக்காதிருங்கள், எண்ணாதிருங்கள். அது நடுவில் ஒரு ஃபேவரை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஒரு அனுகூலத்தை கர்த்தர் காண்பிப்பார். இது தேவ பிள்ளைக்கான அடையாளம். ஏசாயா 37:30 சொல்லப்பட்டிருக்கும் அல்லவா, உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எனக்கு ஃபேவர்னாலே முதல்ல நான் எதை பார்க்கணும் தெரியுமா? நான் தப்பி இருக்கிறேன் தெரியுமா? உயிர் பிழைத்தே உதவி பெற்ற. இதுதான் யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்ட உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை நீ காப்பாற்றப்படுற. இதுவே காரியம் வாக்கியம் என்பதற்கான அடையாளம். இந்த வருஷம் தப்பி
தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை தப்பி பிழைக்கிறது எங்க இருக்கிறது? திராட்சை தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிக்கிறது எங்க இருக்கிறது? அவன் உயிர் பிழைக்க துடிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. ஆமென். திராட்சை தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிப்பீங்கன்னா லேண்ட் லார்ட் ஆக்கிட்டாரு. நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிற ரேஞ்சுக்கு உயர்த்துறாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? எப்படியோ தப்பி பிழைச்சோம், எப்படியோ 3 மாசத்தை ஓட்டிட்டோம். இனி அடுத்த மாசம் என்ன ஆக போகுதோ? பிள்ளைகளுக்கு அடுத்து ஸ்கூல் ஓபன் ஆகுது, காலேஜ். என்ன நம்ம ஆண்டவரே, நான் தப்பி பிழைத்திருக்கிறத நான் அடையாளமா பார்க்கணும்னு கர்த்தர் சொல்றார். உனக்கு அடையாளமா இருப்பது என்னவென்றால் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நாம என் வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரா? தப்பி மீந்திருக்கிறோம், நான் தப்பி பிழைத்திருக்கிறேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் இந்த வசனத்தை உங்க நெஞ்சோடு சேர்த்து வச்சு கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆவதாக, ஆமென், அந்த குறிப்பிட்ட காரியத்தின் மேல கர்த்தர் செய்வார்ங்கிற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். நெகேமியா செய்தியை கேட்டதும் அவன் துக்கித்து உட்கார்ந்தான் இருக்கும். துக்கம் அவனை உட்கார வைத்தது. ஆனா அப்படி உட்கார்ந்து இருந்தவன் அலங்கத்தை கட்ட எழும்பி போறான். ஆண்டவர் ஒரு ஹோப் கொடுக்கிறார். நம் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் விசுவாசத்தை துவக்குகிறார். உங்களுக்கு விசுவாசமே இல்லையா? ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. அவன் எழும்பி புறப்பட்டு போறான். ராஜா கேட்கிறார், என்ன நெகேமியாவே முகெல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? நெகேமியா காரியத்தை அப்படி அழகா சொல்றான். அதை அடுத்து சொல்றேன். அடுத்து புறப்பட்டு போகிறான், ஜனங்கள்கிட்ட சொல்றான். என்ன நம்பிக்கையில சொல்றான்? ராஜா கிட்ட சொல்றான். ராஜா கிட்ட சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்ல, அடுத்து ஜனங்கள்கிட்ட சொல்றான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் சன்பலாத்து தொபியெல்லாம் வராங்க. ஏய், நீ கலகம் பண்ற, நீ அப்படி பண்ற, இப்படி பண்ற, அப்படியெல்லாம் சொல்லும் போது அவர் சொல்றார், நெகேமியா 2:20, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் இந்த ஃபெய்த் எங்க இருந்து வந்துச்சு? 1வது அதிகாரத்துல இல்லாத ஃபெய்த் 2வது அதிகாரத்துல எப்படி வந்துச்சு? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். சீஷர்கள் ஆண்டவரிடத்துல கேட்ட விண்ணப்பங்களில் ஒன்று என்ன தெரியுமா? என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசம் பாருங்க, எவீருக்கு ஒரு விசுவாசம் உண்டு. இயேசு என் மகளை தொட்டா அவ சுகம் கிடைக்கும். அவ இயேசுவை கூட்டிட்டு வீட்டு பக்கத்தில் வரும்போது வீட்டிலேருந்து சிலர் சொல்றாங்க, போதகரை தொந்தரவு படுத்தாதீங்க, உங்க மகா இனி பிழைக்க மாட்டா, மக மறித்து விட்டா, அவரை தொந்தரவு படுத்தாதீங்க சொல்லும்போது உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றார், விசுவாசம் உள்ளவனாயிரு. அதன் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை போக்க வேண்டியது. ஆனா விசுவாசத்தை போக விடாம பிடிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு காரியத்துல உங்களை இன்னும் நம்ப வச்சிருக்கிறாருன்னா அது நீங்க நம்பல, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல மட்டும் இயேசு நீ விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லலன்னு வைங்கள, அந்த வீட்டு நடைக்கு முன்னாடி அவன் ஃபெய்த் போயிருக்கும், அவன் விசுவாசம் போயிருக்கும். பிடிச்சு வச்சாரு பாத்தீங்களா? அந்த விசுவாசத்தை எப்படி அவனுக்குள்ள நிலைநிறுத்தி இருந்தார் பாத்தீங்களா? விசுவாசத்தை வர்த்திக்கும். இந்த காரியத்தில் இது போன வருஷம்லாம் நம்பிக்கையே இல்லை, போன மாதம் வரை நம்பிக்கை இல்லை, ஆனால் இப்போ ஒரு நம்பிக்கை வந்துட்டு இந்த காரியத்தை கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்தும். இப்படி விட்டு ஃபெய்த் வரும்போது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், எனக்கு பரலோக ஃபேவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தில் கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைக்கிறாரா, ஒரு அனுகூலத்தை காண்பிக்கிறாரா, ஆமென், வார்த்தையை தராரா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறாரா, உங்களுக்கு பரலோக ஃபேவர். பரலோக ஃபேவர் இருந்தா என்ன? இன்னைக்கு நம்ம வாசித்த வசனம் தான், நெகேமியா 6:16. ஆமென். இதை உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்கள் பகைக்கிறவர்களும் கேட்டு கண்டு முனையற்றவர்களாகி இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 5வது ஒரு காரியம் அதுதான், ஞானத்தை தருவார், ஞானமாய் செயல்பட வைப்பார். ராஜா கிட்ட போய் நான் அலங்கத்தை எல்லாம் கெட்டணும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். வார்த்தை எப்படி பேசணுங்கிற
ஞானத்தை கொடுக்கிறார். 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கு சித்தமாயிருந்த அடியனுக்கு வந்து சமூகத்தில் தயை கிடைத்தால் என் பிதாக்களின் கல்லறைக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் அனுப்ப வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவா சொல்றார், ஒவ்வொன்னா சொல்றார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அதே 2வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துல, பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேமை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இப்படி அவர்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்க பாருங்க, எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இது ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ணணும்னு வரும்போது அந்த காரியத்தில் அப்படிப்பட்ட அதுக்கு தான் இதுக்கெல்லாம் ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது. ஆண்டவர் அந்தந்த தருணத்துல என்ன செய்யணுமோ அந்த ஞானத்தையும் அந்த கிருபைகளையும் தருவார். அதனாலதான் வேதம் சொல்கிறது, உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா. நம்ம இந்த வசனத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் திணிச்சிட்டு இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? அந்த வசனம் நேரம் யாருக்கு தான் தள்ளுறோம் தெரியுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு தள்ளுறோம். ஆமா, நமக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறோம். நீங்க பாருங்க, இந்த ஒரு வசனம் 6வது அதிகாரத்துல அலங்கெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. 7வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்கள். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவல் எல்லாரும் ஏற்படுத்தியாச்சு. ஏற்படுத்தும் போது கர்த்தருக்கு 4வது வசனத்தை பாருங்கள். பட்டணம் விஸ்தாரமா பெரிதமா இருந்தது, அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமா இருந்தாலும் வீடுகள் கட்டப்படவில்லை. இனி எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒழுங்கு பண்ணணும். இனி 5வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். ஆமென். இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நிற்கும் போது ஆண்டவர் அவன் மனசுல இன்னொரு எண்ணத்தை கொடுக்கிறார். அலங்கம் கெட்டுறதுக்கு எண்ணத்தை தந்தவர் அடுத்து என்ன செய்யணுங்கிற எண்ணத்தை அப்ப தருவார். இன்னைக்கு ஒரு காரியத்தை தந்து உங்களை நடத்துகிறவர் அந்த காரியம் முடியும் போது அடுத்து என்ன செய்யணுங்கிறத அப்பொழுது உங்களுக்கு தருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்ன தெரியுமா, நீ கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னால கோலை நீட்ட முடியும், ஆனா சமுத்திரம் எப்படி பிளக்கணும் யோசிச்சுட்டு இருந்து நான் கோலை நீட்டாம இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா சமுத்திரம் பிளக்காது. அன்னைக்கு அலங்கத்தை கட்டுறதுக்கான எண்ணத்தை வச்சார். இப்ப அலங்கம் கட்டியாச்சு, வீடு இல்லை, பட்டணம் பெருசா இருக்கு, அடுத்து என்ன செய்யணும், ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, என்ன செய்யணும், அவன் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் ஒரு எண்ணத்தை அவன் இருதயத்தில் வைத்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான். யோசித்து 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 தலையெல்லாம் பொண்ணாகி. மறுபடியும் சொல்லுகிறேன், பரத்திலிருந்து ஒத்தாசை வராம நம்ம எண்ணங்கள் நம்மை பாழாக்கும். பரத்திலிருந்து ஒத்தாசை வரும்போது அவர் ஞானமாய் செயல்பட வைப்பார். இப்போ ஒரு காரியத்தை உங்க மனசுல வச்சு செய்ய வச்சுட்டு இருக்கிறாரா, சந்தோஷமா கர்த்தரை நம்பி செய்யுங்க. ஆண்டவர் இது முடிச்சிட்டு அது முடியும் போது அடுத்து என்ன செய்யணுமோ அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் பாருங்க. ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். அதாவது ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, யாரை எப்படி செயல்படுத்தணும், இந்த பட்டணத்துக்கு காவல் காக்கணும். அப்போ ஜனங்களுக்கு அந்த ப்ராப்பரா ஆர்டர் பண்ணணும். அப்போ ஆண்டவர் ஒரு எண்ணம் கொடுக்கிறார். இதுக்கு ஒரு வம்ச அட்டவணை இருக்கு. ஏன்னா இவங்களை எங்க இருந்தவங்க தெரியுமா, பாபிலோன்ல இருந்தவங்க. அப்போ அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, முந்தி வந்தவர்களில் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்க மனசுல ஒரு காரியத்தை வச்சுட்டாருன்னா அடுத்து அது அகப்படும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இன்னைக்கு தூரத்து நிறைய யோசித்து ஐயோ ஆண்டவரே, பிள்ளை +2 போறா, அடுத்து காலேஜுக்கு முதல்ல +2 முடிக்கட்டும். அந்த டைம்ல ஆண்டவர் எண்ணத்தை வைப்பார். 11th படிக்கும் போது என்ன படிக்கணும்னு தெரியல. இது பிள்ளை ஒரு பக்கம் பயம், தாய் ஒரு பக்கம் பயம், தகப்பன் பயம், மொத்தத்துல பயம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே கேம்பஸ் இன்டர்வியூ,
கிடைக்கும். முதல்ல கேம்பஸுக்குள்ள போய் படி. அந்தந்த டைம் முடியும் போது கர்த்தர் மனதிலே வைப்பார். இந்த கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவனுக்கு இது ஒரு நிச்சயம் உண்டு, இது ஒரு நம்பிக்கை உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க மனசுல வச்சாருன்னா அடுத்து எங்க இருந்தாலும் அது உங்களுக்கு அகப்படும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமே. அலங்கம் கெட்டுறதுக்கு தேவையானது இதுக்கு முன்னாடி அகப்பட்டது. இப்பொழுது ஜனங்களை வரிசைப்படுத்த ஒழுங்கப்படுத்த தேவையான அட்டவணை இப்பொழுது அகப்படுது. எது எப்போ அகப்படணும்னு கர்த்தருக்கு தெரியும். காரியம் கைகூடி வரும். ஒரு தேவ பிள்ளை நீங்க அதிகமா இந்த மாதம் 1ஆம் தேதி காலையில கொஞ்சம் டைம் ஆயிட்டு, ஆமா, ஒரு 5 நிமிடத்தில் நான் ஜெபித்து முடிக்கிறேன். நீங்க அதிகமா ஆண்டவர் இந்த வார்த்தை தரும்போது ஆண்டவர் ஆவியானவர் அதிகமாய் உணர்த்தின வலியுறுத்தின காரியம், நீ பரலோகத்திலிருந்து ஒத்தாசைக்காக நீ எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கணும். எல்லாவற்றுக்கும் எனக்கு உங்க ஃபேவர் இருந்தா இது நடக்கும். 100 பேர் வருவாங்க, 1000 பேர் கூட வருவாங்க, நாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். நீ அதை நம்பி 30 லட்சம் ஜனங்கள் பின்னாக மோசைக்கு பின்னாக இருந்தாலும், ஆமை, மோசே அவங்கள நம்பி அல்ல நின்றது, கர்த்தரை நம்பி நின்றான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் காரியத்தை எனக்கு கைகூடி வர பண்ணுவார், எனக்கு கைகூடி வர பண்ணுவார். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா. ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்க ஃபேவர் எனக்கு வேணும். உங்க ஒத்தாசை இல்லாம எனக்கு அலைச்சல் தான் மிச்சம். ஒரு நெகேமியா துக்கத்தோடு உட்கார்ந்து அழுத போது நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, இவனை வச்சே நம்ம அலங்கத்தை கட்டிடணும். அவனை அதுக்கு ஜெபிக்க வச்சீங்க. ஆண்டவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணீங்க. வார்த்தை திட்டத்தை கொடுத்தீங்க, திட்டத்தை கொடுத்தீங்க. அனுகூலத்தை எல்லா இடத்துல ஒரு ஃபேவரை கத்து கொடுத்துட்டே இருந்தீங்க. எங்க எப்படி செயல்படுங்கிற நல்ல ஞானத்தை கொடுத்தீங்க. அப்படியே முடிஞ்ச அப்படி 2 கைகளை அப்படி விரித்து வானத்துக்கு ஆண்டவர், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் உங்க சமூகத்தில் நிற்கிறோம். ஒத்தாசை அனுப்போ பர்வதமே, ஒத்தாசை அனுப்போ பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உங்க உதவி இல்லைன்னா எனக்கு ஒரு காரியம் நடக்காதுப்பா, எனக்கு ஒரு காரியம் நடக்காதுப்பா. இந்த காலை வேளையில உங்க உதவிக்காய் கெஞ்சுகிறோம். என்னை விழுங்க பார்க்கிறவர் என்னை நிந்திக்கையில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பினார். அவர் கிருபையும் சத்தியத்தை அனுப்பினார் என்று தாவீது சொன்னது போல இந்த மாதம் நாங்கள் அதிகமா இதை அனுபவிக்க உணர, இந்த கிரியை எங்கள் தேவனால், எங்கள் தேவனால், எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று எங்களை சுற்றிலும் உள்ளவர்கள், எங்களை பகைக்கிறவர்கள் அறிந்து கொள்ளபடியா கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. உங்க ஒத்தாசையை அனுப்பு, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். எந்தெந்த காரியங்கள் யார் வாழ்க்கையில அப்ப இன்னும் தடையா இருக்கிறதும், முடங்கி இருக்கிறதும், பாதியில நிக்குதும், அந்த காரியங்களுக்கு இந்த நேரத்திலிருந்து ஒரு துவக்கம் மீண்டும் உண்டாவதாக, மறுபடியும் கட்டி எழுப்பப்படுவதாக. மறுபடியும் மறுபடியும் இந்த காரியம் பாழானது பார்க்கிறவர்கள் பார்வைக்கு அது இன்றைக்கு பாழா இருந்தாலும் அது பயிரிடப்படும் என்று சொன்ன எசேக்கியேல் 36 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணி
உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் உங்க கிருபை, உங்க பிரசன்னம், உங்க பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே அதை ஃபீல் பண்ணட்டும். ஒவ்வொரு பிரயாசத்தின் பலனை காணணும். இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறதை பார்க்க அப்பா ஆண்டவரே கண்டு மகிழ உம்மை துதிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தரலும். கண்மணி போல காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சத்துருக்களை முனையற்று போக பண்ணுகிறவரே, எல்லா எதிரான திட்டங்கள், எதிரான ஆயுதங்கள் முனையற்று 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 இனி இந்த ஆயுதத்தை வச்சு ஒரு யூஸும் இல்லை, ஒன்று பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைக்கு கத்து தள்ளுவீராக. கிருபை உண்டாகட்டும். போக்கில வரத்திலும் காத்துக்கோங்க. கர்த்தருடைய ஆளுகை இருக்கட்டும். இந்த ஆண்டவரே மாத சபையில் நடக்கிற ஊழியங்கள், வெளி ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆட்கொண்டு பொறுப்படுத்தி நடத்துங்க. விசேஷமாக இந்த வாரத்தில் இருக்கிற குட் ஃப்ரைடே சர்வீஸ், பேப்டிசம் சர்வீஸ், யூத் ஃபெஸ்ட், ஆண்டவரே கம்யூனிட்டி சர்வீஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நம்முடைய நாம மகிமைக்காய் நடத்தி தருவீராக. அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.